ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎஸ்எல்என்எல். நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கியூ பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் நிறைய டாபிக்ஸ் பார்ட் 1லேருந்து கவர் பண்ணிட்டு வரேன். என்னோடய வீடியோ எப்படி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கியூ அப்படின்னா பேசிக்காக நமக்கு என்ன ஞாபகம் வரும்? எக்ஸாம்பிள், இப்போ நம்ம தேட்டருக்கு போய் டிக்கெட் எடுக்க போகிறோன்னா டிக்கெட் கவுண்டருக்கு முன்னாடி டிக்கெட் எடுக்க வரவங்களாம் 1 by 1 நிற்பாங்க. இந்த மாதிரி 1 by 1 நிற்கிறது ஒரு கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கியூவில் ஃபஸ்ட்டு யார் டிக்கெட் எடுக்க உள்ளே வந்திருக்காங்களோ அவங்க தான் டிக்கெட் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வெளியில் போவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இன் ஃபஸ்ட் அவுட். ஃபஸ்ட்டு யார் டிக்கெட் எடுக்க வராங்களோ, அதாவது கியூவில் யார் ஃபஸ்ட்டு நிற்கிறாங்களோ அவங்க தான் டிக்கெட் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வெளியில் போவாங்க. ஸோ ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்ற பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் கியூ அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த கான்செப்டை நம்ம அரே யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். எக்ஸாம்பிள், இதுதான் ஒரு அரேன்னு வச்சுப்போம். அண்ட் கீழே இருக்கிறதுலாம் அந்த அரேயோட இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டாக்கில் எப்படி பார்த்தோம்னா டாப் அப்படின்னு ஒரு பாயிண்டர் இருக்கும். அண்ட் அந்த பாயிண்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம புஷ் பண்ணுவோம். அதாவது டாப் பாயிண்டர் எங்கே இருக்கோ அந்த இண்டெக்ஸில் தான் நம்ம வேல்யூ புஷ் பண்ணுவோம். இப்போது நம்ம இன்னொரு வேல்யூ புஷ் பண்ணணும் அப்படின்னா டாப் பாயிண்டரை தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த டாப் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அது எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனில் தான் நம்ம புஷ் பண்ணுவோம். அதே மாதிரி பாப் பண்ணணுன்னாலும் நம்ம டாப் பாயிண்டரை டிக்ரீஸ் பண்ணுவோம். இதே மாதிரி தான் கியூவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்டாக்கில் நமக்கு டாப் அப்படின்ற ஒரே ஒரு பாயிண்டர் இருந்துச்சு. அந்த பாயிண்டர் கடைசி வேல்யூ மட்டும்தான் பாயிண்ட் பண்ணுவோம். அதாவது லாஸ்ட்டாக எந்த வேல்யூ நம்ம புஷ் பண்ணமோ அதே தான் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி கியூவில் ஃப்ரண்ட் ரியர் அப்படின்னு 2 பாயிண்டர் இருக்கும். இங்கே ஃப்ரண்ட் அப்படின்ற பாயிண்டர் எப்போதுமே ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ண வேல்யூ தான் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கும். இப்போது நம்ம 10 எலமெண்ட்ஸ் புஷ் பண்ணாலுமே ஃப்ரண்ட் அப்படின்றது ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை தான் பாயிண்ட் பண்ணும். அண்ட் ரியர் அப்படின்றது லாஸ்ட் எலமெண்ட்டை தான் பாயிண்ட் பண்ணும். எக்ஸாம்பிள், இப்போது ஒரு வேல்யூ புஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா இனிஷியலாக எப்போதுமே ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாயிண்டர் வந்துட்டு -1 தான் இருக்கும். ஸோ ஸ்டாக்கில் டாப் இனிஷியலாக -1 இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாயிண்டருமே -1 தான் இருக்கும். இப்போது நம்ம ஒரு வேல்யூ புஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாயிண்டர் 0 அப்படின்ற இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணும். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாயிண்டர் -1 இருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா அரே வந்துட்டு எம்டியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது கியூ வந்துட்டு எம்டியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு வேல்யூவை புஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாயிண்டரை 0 அப்படின்ற இண்டெக்ஸில் பேஸ் பண்ணுவோம். அண்ட் இங்கே நம்ம ஒரு வேல்யூவை புஷ் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டாக்கில் புஷ் அப்படின்னு சொன்னோம். ஆனால் கியூவில் இது எப்படி சொல்லுவோம்னா என்கியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக்கில் புஷ் அப்படின்றது தான் இங்கே என்கியூ. அதே மாதிரி ஸ்டாக்கில் டெலீட் பண்ணுறத பாப் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கே கியூவில் எப்படி சொல்லுவோம்னா டிக்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது என்கியூ பண்ண போகிறோம், அதாவது புஷ் பண்ண போகிறோம். ஸோ என்கியூ ஆஃப் 10, அதாவது 10 அப்படின்ற வேல்யூவை நம்ம புஷ் பண்ண போகிறோம். கியூவில் நம்ம ஃபஸ்ட் டைம் என்கியூ பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாயிண்டர் ரெண்டையுமே 0th இண்டெக்ஸில் வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூவான 10 அப்படின்றத என்கியூ பண்ணுவோம். இப்போது கியூவோட ஃபஸ்ட் வேல்யூ 10 அப்படின்றதுனால ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாயிண்டர் ரெண்டுமே ஒரே இண்டெக்ஸே பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போது நம்ம இன்னொரு வேல்யூ என்கியூ பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் 20 அப்படின்ற வேல்யூவை என்கியூ பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் அப்படின்ற பாயிண்டர் எப்போதுமே ஃபஸ்ட்டு வேல்யூவை தான் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் ரியர் பாயிண்டர் தான் லாஸ்ட்டாக எந்த வேல்யூ என்கியூ பண்ணமோ அதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கும். ஸோ இப்போது நம்ம ரியர் பாயிண்டரை ஒரு இண்டெக்ஸ் ப்ளஸ் பண்ணணும். அண்ட் ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்த பாயிண்டரில் தான் நம்ம 20 அப்படின்ற வேல்யூவை என்கியூ பண்ணுவோம். ஸோ இப்போது ஃப்ரண்ட் அப்படின்ற பாயிண்டர் 10 பாயிண்ட் பண்ணுது அண்ட் ரியர் அப்படின்ற பாயிண்டர் 20 பாயிண்ட் பண்ணுது. அகைன் அதே மாதிரி நம்ம 30 அப்படின்ற வேல்யூ என்கியூ பண்ணணும்னா அதே மாதிரி நம்ம ரியர் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அங்கே 30 அப்படின்ற வேல்யூவை என்கியூ பண்ணுவோம். இங்கே ரியர் அப்படின்றது லாஸ்ட்டாக எது என்கியூ பண்ணமோ அதான் பாயிண்ட் பண்ணுது. அண்ட் ஃப்ரண்ட் அப்படின்றது எப்போதுமே ஃபஸ்ட்டு வேல்யூவை தான் பாயிண்ட் பண்ணுது. இப்போது கியூவில் 3 வேல்யூஸ் என்கியூ பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி இருக்குன்னா, ஃப்ரண்ட் அப்படின்ற பாயிண்டர் ஃபஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுது அண்ட் ரியர் அப்படின்ற பாயிண்டர் வந்துட்டு 3rd எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுது. அதாவது இண்டெக்ஸ் நம்பர் 2 பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போது நம்ம டிக்யூ பண்ண போகிறோன்னா அந்த டைமில் என்ன ஆகும்னா, கியூ அப்படின்றது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்ற பிரின்சிபல் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டாக எது வந்ததோ அதுதான் ஃபஸ்ட் டெலீட் ஆகும். ஃபஸ்ட்டாக எது வந்துச்சுன்னா 10 அப்படின்ற எலமெண்ட் தான் வந்துச்சு. ஃப்ரண்ட் பாயிண்டர்
10 அப்படின்ற எலமெண்ட்டை தான் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம ஃபஸ்ட்டாக எது வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு பாயிண்டர் இங்கே வச்சுருக்கோம். ஸோ டிக்யூ பண்ணும்போது அந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட் அப்படின்ற பாயிண்டரை எப்போதுமே ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருப்போம். இப்போது நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட் அப்படின்ற பாயிண்டர் ஃபஸ்ட் எலமெண்ட்டை தான் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போது நம்ம டிக்யூ பண்ணும்போது ஃப்ரெண்ட் பாயிண்டரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி டிக்யூ பண்ணிவிடுவோம். இப்போது ஃபஸ்ட் எலமெண்ட் டிலீட் ஆகிடுச்சு அண்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற பாயிண்டர் வந்துட்டு அடுத்த எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுது. ஃபஸ்ட் வந்தது டெலீட் பண்ணியாச்சு அண்ட் அடுத்து ஃபஸ்ட்டாக இருக்கிறது 20 தான். ஸோ ஃப்ரெண்ட் பாயிண்டர் வந்துட்டு அந்த 20 அப்படின்ற எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் அகெயின் நம்ம டிக்யூ பண்ணோன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட் அப்படின்ற பாயிண்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம டிக்யூ பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டை டிக்யூ பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ 20 அப்படின்ற எலமெண்ட்டையும் நம்ம டிக்யூ பண்ணியாச்சு. என்கியூ அண்ட் டிக்யூ ஆப்ரேஷனில் பேசிக்காக இதுதான் நடக்கும். நம்ம என்கியூ அண்ட் டிக்யூ ஆப்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஓவராலாக பார்த்தோம். இப்போது நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதாவது க்யூவில் ஒரு எலமெண்ட்டை எப்படி ப்ராப்பராக என்கியூ பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். என்கியூ பண்ணணும்னா அதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்குது. ஸோ அந்த அல்காரிதமில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட் வந்துட்டு க்யூ வந்துட்டு ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி ஒரு வேளை க்யூ ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எரர் மெசேஜ் த்ரோ பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணணும். ஏன் என்கியூ பண்ணும்போது க்யூ ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோன்னா, ஒரு வேளை க்யூ ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நம்ம என்கியூ பண்ணோன்னா நம்ம என்கியூ பண்ணுறதுக்கு அரேயில் ஸ்பேஸே இருக்காது. ஸோ ஸ்பேஸே இல்லாத பட்சத்தில் நம்ம எரர் மெசேஜ் தான் த்ரோ பண்ணணும். க்யூ ஃபுல்லாக இருக்குது அண்ட் இங்கே நம்ம என்கியூ பண்ண முடியாது அப்படின்ற எரர் மெசேஜ் தான் நம்ம த்ரோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அதை செக் பண்ணிடணும். அண்ட் செகண்ட் ஸ்டெப்பாக க்யூ எம்டியாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஒரு வேளை எம்டியாக இருந்துச்சுன்னா ரியர் அண்ட் ஃப்ரண்ட் பாயிண்டரை 0க்கு செட் பண்ணணும். நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி க்யூ வந்துட்டு ஃபுல்லாக எம்டியாக இருந்துச்சுன்னா இனிஷியலாக -1 அப்படின்னு இருக்க ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாயிண்டரை 0 அப்படின்ற பொசிஷனை பாயிண்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணணும். இந்த ஸ்டெப் வந்துட்டு க்யூ எம்டியாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அதாவது நம்ம இன்சர்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் நடக்கும். அண்ட் அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம என்கியூ பண்ண போகிறோம். ஸோ ரியர் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஃபோர்த் ஸ்டெப்பில் நம்ம இன்க்ரீஸ் பண்ண அந்த பொசிஷனில் நியூ எலமெண்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ என்கியூ பண்ணுறதுக்கு இதில் தான் ஸ்டெப்ஸ். அண்ட் இந்த அல்காரிதம் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போது எக்ஸாம்பிள் 20 அப்படின்ற வேல்யூவை நம்ம என்கியூ பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது அல்காரிதமில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன இருக்குன்னா, க்யூ ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எரர் மெசேஜ் த்ரோ பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகணும். இப்போது க்யூவை பார்த்தோன்னா க்யூ ஃபுல்லாலாம் இல்லை, நிறையா எம்டி ஸ்பேசஸ் இருக்குது. ஒரே ஒரு எலமெண்ட் தான் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி மற்ற எல்லா ஸ்பேசஸுமே எம்டியாக தான் இருக்குது. ஸோ க்யூ ஃபுல்லாலாம் இல்லை. ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, க்யூ எம்டியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். அப்படி எம்டியாக இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாயிண்டரை 0க்கு செட் பண்ணுவோம். இப்போது க்யூ எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். க்யூ வந்துட்டு எம்டியாகவும் இல்லை, ஏன்னா 10 அப்படின்ற ஒரு எலமெண்ட் உள்ளே இருக்குது. இங்கே எந்த எலமெண்ட்டுமே இல்லைன்னா தான் அது எம்டி அப்படின்னு அர்த்தம். இங்கே நமக்கு 10 அப்படின்ற எலமெண்ட் ஏற்கனவே இருக்குது. ஸோ க்யூ எம்டியும் இல்லை. ஸோ இந்த ஸ்டெப்பும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். ஸோ அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது நம்ம என்கியூ பண்ண போகிறோம். ஸோ ரியர் பாயிண்டரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ தேர்ட் ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ண அந்த பொசிஷனில் நம்ம நியூ எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா 20 அப்படின்றத என்கியூ பண்ணணும். ஸோ ரியர் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் இன்க்ரீஸ் பண்ண அந்த பொசிஷனில் நம்ம 20 அப்படின்ற வேல்யூவை என்கியூ பண்ணுவோம். ஸோ இப்போ 20 அப்படின்ற வேல்யூவை க்யூவில் என்கியூ பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம 30 அப்படின்ற வேல்யூவை என்கியூ பண்ண போகிறோம் அப்படின்னா, அல்காரிதமில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தோன்னா, க்யூ ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். க்யூ ஃபுல்லாலாம் இல்லை, நிறைய எம்டி ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். அண்ட் செகண்ட் ஸ்டெப் க்யூ எம்டியாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுது. க்யூ எம்டியாகவும் இல்லை. ஸோ இந்த ஸ்டெப்பையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த 2 ஸ்டெப்பும் இல்லைன்னா தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம ரியர் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அண்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த இன்க்ரீஸ் பண்ண ரியர் பாயிண்டர் பொசிஷனில் நம்ம புது எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே ரியர் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த இன்க்ரீஸ் பண்ண பொசிஷனில் 30 அப்படின்ற வேல்யூவை என்கியூ பண்ணுவோம். அதே மாதிரி 40 அப்படின்ற வேல்யூவை என்கியூ பண்ணணுன்னாலும் ஃபஸ்ட் அல்காரிதமில் க்யூ ஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணுவோம், இல்லை க்யூ எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணுவோம், இல்லை
ஸோ இது ரெண்டும் இல்லைன்னா ரியர் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் அந்த இன்க்ரீஸ் பண்ண ரியர் பாயிண்டர் பொசிஷனில் நம்ம வேல்யூவை ஆட் பண்ணுவோம். இங்கே எக்ஸாம்பிளில் ரியர் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ண அந்த பொசிஷனில் நம்ம 40 அப்படின்ற வேல்யூவை என்கியூ பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் என்கியூ அப்படின்ற ஆப்ரேஷன். அடுத்து நம்ம டிக்யூ பண்ண போகிறோம். பேசிக்காக டிக்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃப்ரண்ட் பாயிண்டரை இன்க்ரீஸ் மட்டும் பண்ணுவோம். இப்போது டிக்யூ அப்படின்றத ப்ராப்பராக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். டிக்யூக்கான அல்காரிதம் இதுதான். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா கியூ வந்துட்டு எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணணும். நம்ம முன்னாடி பண்ண மாதிரி கியூ எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி எம்டியாக இருந்துச்சுன்னா நம்ம எரர் மெசேஜ் த்ரோ பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணணும். டிக்யூ பண்ணும்போது ஏன் கியூ எம்டியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோன்னா கியூவில் எந்த வேல்யூமே இல்லைன்னா அந்த டைமில் நம்ம எதையுமே டெலீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம கியூ எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிக்யூ ஆப்ரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும். அண்ட் செகண்ட் ஸ்டெப்பில் ஃப்ரண்ட் எலமெண்ட்டை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்ரண்ட் அப்படின்ற பாயிண்டர் எந்த எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோ அந்த எலமெண்ட்டை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா லேட்டராக நம்ம அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ஸ்டெப்பில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாயிண்டர் ஒரே எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன் ஒரே எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுதுன்னு செக் பண்ணுறோன்னா இப்போது இந்த எக்ஸாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா ரியர் அப்படின்றது 40 பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. அதாவது இண்டெக்ஸ் நம்பர் 3 பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. சப்போஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற பாயிண்டருமே 40 தான் பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா அதாவது ஃப்ரண்ட் அப்படின்ற பாயிண்டர் இதுக்கு முன்னாடி இருக்க 20, 30 அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு கடைசியாக 40 அப்படின்ற பாயிண்டரை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா 40 அப்படின்றது தான் இந்த கியூலேயே லாஸ்ட் எலமெண்ட் அப்படின்றது மீனிங். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாயிண்டரை -1க்கு செட் பண்ணணும். இனிஷியலாக கியூவில் எந்த எலமெண்ட்டுமே இல்லைன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாயிண்டர் -1 தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம எல்லா எலமெண்ட்டுமே டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாயிண்டரை -1க்கு செட் பண்ணிடணும். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப்பில் என்ன இருக்குன்னா நம்ம டிக்யூ பண்ண போகிறோம்னா ஃப்ரண்ட் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப்பில் நம்ம ஸ்டோர் பண்ண ஃப்ரண்ட் எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். ஸோ டிக்யூக்கான அல்காரிதம் இதுதான். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நம்ம டிக்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுப்போம். அல்காரிதம் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா கியூ எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணும். கியூ ஃபுல்லாக எம்டியாலாம் இல்லை, இன்னும் சில வேல்யூஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப் நம்ம பண்ண மாட்டோம். அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு ஃப்ரண்ட் எலமெண்ட்டை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். லேட்டராக நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாயிண்டர் வந்துட்டு சேம் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா ஃப்ரண்ட் அப்படின்றது வந்துட்டு 20 பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு அண்ட் ரியர் அப்படின்றது 40 பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. அதாவது ஃப்ரண்ட் அப்படின்றது இண்டெக்ஸ் நம்பர் 1 பாயிண்ட் பண்ணுது அண்ட் ரியர் அப்படின்றது இண்டெக்ஸ் நம்பர் 3 பாயிண்ட் பண்ணுது. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஏன்னா ரெண்டு பாயிண்டருமே வேறு எலமெண்ட்ஸை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். இந்த கண்டிஷனும் இல்லைனா நம்ம டிக்யூ தான் பண்ணுவோம். ஸோ ஃப்ரண்ட் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ ஃபோர்த் ஸ்டெப்பை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்டோர் பண்ண ஃப்ரண்ட் எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப்பை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஃப்ரண்ட் பாயிண்டரை நம்ம ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி அகைன் நம்ம டிக்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா அல்காரிதமில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு கியூ எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணும். கியூ எம்டிஆர்லாம் இல்லை. ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். அண்ட் ஃப்ரண்ட் எலமெண்ட்டை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த ஸ்டெப்பை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாயிண்டர் வந்துட்டு சேம் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுதான்னு செக் பண்ணுவோம். இங்கே ஃப்ரண்ட் வேறு எலமெண்ட்டையும் ரியர் வேறு எலமெண்ட்டையும் தான் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். அண்ட் அது இல்லைன்னா நம்ம ஃப்ரண்ட் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ண ஃப்ரண்ட் எலமெண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஜஸ்ட் ஃப்ரண்ட் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம். இப்போது அகெயின் நம்ம டிக்யூ ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா இப்போது டிக்யூவோட அல்காரிதம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் கியூ எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ கியூ எம்டியாலாம் இல்லை, இதில் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். அண்ட் ஃப்ரண்ட் எலமெண்ட்டை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இந்த ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அண்ட் அடுத்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாயிண்டர் சேம் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கான்னு செக் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிளில் இப்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாயிண்டர் சேம் எலமெண்ட்டை தான் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. அதாவது 40 அப்படின்ற எலமெண்ட்டு தான் ஃப்ரண்ட் பாயிண்டரும் பாயிண்ட் பண்ணுது, ரியர் பாயிண்டருமே அந்த 40 அப்படின்ற எலமெண்ட்டை தான் பாயிண்ட் பண்ணிட்டுருக்கு. ஸோ இப்போது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஸோ ட்ரூவானால் என்ன பண்ணணும்னா போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாயிண்டரை -1க்கு செட் பண்ணணும்.
இப்போ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்துட்டு ஒரே எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுறதுனால இந்த ஸ்டெப் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாயிண்டர் ரெண்டையுமே -1க்கு நம்ம செட் பண்ணிவிடுவோம். -1க்கு செட் பண்ணுறதுனால என்ன மீனிங்னா க்யூ வந்துட்டு எம்டியாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ க்யூ அப்படின்றது இப்படி தான் ஒர்க் ஆகும். க்யூ அப்படின்றது ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம இன்சர்ட் ஆப்ரேஷன் வந்துட்டு ரியர் அப்படின்ற பாயிண்டரை யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அதே மாதிரி டெலீட் பண்ணும்போது, அதாவது டிக்யூ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட் அப்படின்ற பாயிண்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம டிக்யூ பண்ணுவோம். க்யூ அப்படின்றது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்ற பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஓவராலாக க்யூ அப்படின்றது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாயிண்டர் யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. க்யூவில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா என்க்யூ, டிக்யூ, இஸ்எம்டி, இஸ்ஃபுல் அண்ட் பீக் அப்படின்ற ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி என்க்யூ அப்படின்ற ஆப்ரேஷன் வந்துட்டு க்யூவோட எண்டில் எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் டிக்யூ அப்படின்ற ஆப்ரேஷன் வந்துட்டு க்யூவோட ஃப்ரண்ட்டில், அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் இஸ்எம்டி அப்படின்ற மெத்தட் வந்துட்டு க்யூ எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணும். அண்ட் இஸ்ஃபுல் அப்படின்ற மெத்தட் வந்துட்டு க்யூ ஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணும். அதாவது இஸ்எம்டி அப்படின்ற மெத்தட் வந்துட்டு க்யூ எம்டியாக இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். இஸ்ஃபுல் அப்படின்ற மெத்தட் வந்துட்டு க்யூ ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தான் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் லாஸ்ட்டாக பீக் அப்படின்ற ஆப்ரேஷன் என்ன பண்ணுன்னா க்யூவில் ஃப்ரண்ட் பொசிஷனில் இருக்க வேல்யூவை நம்ம கெட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது ஜஸ்ட் ஃப்ரண்ட் எலமெண்ட்டை கெட் மட்டும்தான் பண்ணும், அந்த எலமெண்ட்டை ரிமூவ்லாம் பண்ணாது. அண்ட் க்யூவோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா, அதாவது க்யூ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா க்யூவை சிங்கிள் ஷேர்ட் ரிசோர்ஸஸில் நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் ஷேர்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னா லைக் பிரிண்டர், டிஸ்க், சிபியூ, இது எல்லாமே சிங்கிள் ஷேர் ரிசோர்ஸஸ். அதாவது இப்போது நம்ம பிரிண்டரே எடுத்துப்போமே, பிரிண்டரில் நம்ம ஒரு 3 பேஜஸ் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அந்த பிரிண்டர் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பேஜை பிரிண்ட் பண்ண சொன்னோமோ அதை தான் ஃபஸ்ட்டு பிரிண்டர் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக எது வருதோ அதுதான் ஃபஸ்ட்டு வெளியில் போகும், அதாவது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ இங்கேயுமே க்யூ கான்செப்ட் தான் யூஸ் ஆகுது. அண்ட் நம்ம அசிங்க்ரனஸாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த டைமில் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் சேமாக இல்லைன்னா நம்ம க்யூஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது அசிங்க்ரனஸ் அப்படின்னா என்னென்னா நமக்கு டேட்டா கிடைக்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. சிங்க்ரனஸ் அப்படின்னா டேட்டா ஃபுல்லாக கிடச்சதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அசிங்க்ரனஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா அப்படின்னா நமக்கு டேட்டா கிடைக்க டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். நம்ம ஃபோன் கால் பேசுகிறோன்னா அதுவுமே அசிங்க்ரனஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா தான். ஸோ அந்த மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ரேட் வந்துட்டு சேமாக இல்லை அப்படின்னா அந்த டைமில் க்யூ யூஸ் பண்ணுவோம். அதாவது எந்த டேட்டா ஃபஸ்ட்டு வந்துச்சோ அதை ஃபஸ்ட்டு வைக்கும், அண்ட் அடுத்து எது வருதோ அதை அதுக்கு பின்னாடி வைக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது டேட்டாஸ் ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எக்ஸாம்பிள் பைப்ஸ், ஃபைல் இன்புட் அவுட்புட், சாக்கெட்ஸ், இதில் எல்லாமே நம்ம க்யூஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் க்யூஸை நம்ம சில அப்ளிகேஷன்ஸில் பஃபர்ஸாக யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் நம்ம MP3 மீடியா பிளேயரே வச்சுக்கிட்டோன்னா அங்கே சாங்ஸ் லிஸ்ட்டாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு எந்த சாங் இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு ப்ளே ஆகும். அந்த ஃபஸ்ட்டு சாங் ஃபுல்லாக ப்ளே ஆனதுக்கு அப்புறம் தான் செகண்ட் சாங்குக்கு போகும். அதாவது நம்மக்கிட்ட ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குன்னா அந்த ப்ளேலிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்குமே நம்ம க்யூஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த சாங் ஃபஸ்ட்டு ப்ளே ஆகணும், இந்த சாங் லாஸ்ட்டாக தான் ப்ளே ஆகணும், அந்த மாதிரி மீடியா பிளேயர்ஸ்லையுமே நம்ம க்யூஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் க்யூ அப்படின்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் இன்டரப்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இப்போ நிறையா இன்டரப்ட்ஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த இன்டரப்ட் வந்துச்சோ அதை தான் ஃபஸ்ட் ஹேண்டில் பண்ணும், அண்ட் அதுக்கப்புறம் தான் செகண்டாக வந்த இன்டரப்டை ஹேண்டில் பண்ணும். ஸோ இன்டரப்ட்ஸ் ஹேண்ட்லிங்லேயுமே நம்ம க்யூஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் க்யூஸ் பற்றி பார்த்தோம், என்க்யூ அண்ட் டிக்யூ ஆப்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம், அண்ட் க்யூவோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். க்யூக்கான ப்ரோக்ராம் எக்ஸ்ப்ளனேஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். ஃபர்தர் டாபிக்ஸ்லாம் அடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுவேன். என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னா CSC சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்ட் புரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த டாப்பிக்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.